வாங்குவதற்கான சிறந்த வழி. The best way to take revenge. The best way to take revenge is not to hurt somebody. நம்மளுக்கு இது நடந்தது, ஆண்டவரே அவங்களுக்கு ஏதாவது செஞ்சிருங்க, நான் ஜெபம் பண்றேன், அவங்களுக்கு ஏதாவது நடந்தணும். அது இஸ் நாட் த பெஸ்ட் வே டு டேக் ரிவெஞ்ச். ஆனா எத்தனையோ பேர் நம்மளை உடைத்து கீழே தள்ளி நம்மளை குழியில தள்ளி நம்மளுக்கு பின்னாடி பேசி இருந்தாலும் பெஸ்ட் வே டு டேக் ரிவெஞ்ச் என்னன்னா, அவர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது அவர்களை ஆசீர்வதிக்க முடியாத கர்த்தர் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாருன்னா, the best way to take revenge is to bless those who hurt us. நம்மளை ஹர்ட் பண்ணவங்களை ஆசீர்வதிப்பது தான் அவங்களை தூக்கி விடுறதுக்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற வாய்ப்பு. ஹல்லேலூயா. நீங்க யோசிக்கலாம், இன்னைக்கு என்னடா இவர் இப்படி சொல்றாருன்னு. நானே கஷ்டத்தில் வந்திருக்கிறேன். நீ நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா பீப்புளில் ஈவன் தோ வி டோன்ட் ஓப்பன்லி சே, நம்மளுக்கு நான் ஜாப் பண்ணுறேன் கர்த்தர் செய்வார், எவனுக்கு ஏதாவது ஒன்று நடந்துன்னு வச்சு நம்ம என்ன சொல்லுவோம், கர்த்தர் பார்த்துனுக்கிறார்ல, ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னு சொல்லுவோம், கர்த்தர் பார்த்துனுக்கிறார்ல, செஞ்சிட்டாரு. நான் வாண்ட் டு டெல் யூ, இன்னைக்கு இஃப் ரியலி வாண்ட் டு டேக் ரிவெஞ்ச் ஆன் பீப்புள், த பெஸ்ட் வேஸ், அவன் கஷ்டப்படும் போது அவனுக்கு உதவி செய்ய முடியாது கர்த்தர் உன்னை வைக்கிறார் பத்தியா, அதுதான் நீ பழிவதுக்கான பெஸ்ட் வே இருக்கு. எதிர்ப்பு ராமன் சொல்றீங்க. லெட்ஸ் லுக் அட் தி லைஃப் ஆஃப் ஏப்ரஹாம். டுடே we going to look at the first world war. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். எப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நடந்தது? 19 சரி விடுங்க, நீங்களும் ஹிஸ்டரியில் வீக்கு நானும் வீக்கு விட்டுலாம், சரியா? ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், the book of Genesis chapter 14. 4 kings of Babylon and Elam are going to fight against 5 kings of Canaan. 4 ராஜாக்கள். ஃபர்ஸ்ட் Genesis chapter 14 verses 1 to 11. நீங்கள் வீட்டில் போய் டைம் எடுத்து வாட்ச் பாருங்க. 4 ராஜாக்கள் சண்டை போடுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, யுத்தத்துக்கு வராங்க. இவங்க எல்லாம் 4 ராஜாக்கள் யாருன்னா, ஈலாமும் பாபிலாமும் சேர்ந்த 4 ராஜாக்கள். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் கோயிங் டு ஃபைட் அகேன்ஸ்ட் த கிங்ஸ் ஆஃப் பாலஸ்டைன், கேனன். 5 ராஜாக்கள், சரியா? நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா, கானான் ராஜாக்கள் இவர்களுக்கு வரி செலுத்திருந்தாங்க. they were paying tax. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் after 12 years they decided we will not pay tax. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, போய் அங்கே அவங்கள தூக்குறோம். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த பிளான் வாஸ் டு டிஸ்ட்ராய் சோதோம் அண்ட் குமாரா. சோதோம் அண்ட் குமாராவை அழித்து விட்டு அதில் இருக்குது எல்லாம் தூக்கின்னு வரணுன்ற பிளான் தான் இந்த 4 ராஜாக்களுக்கும். இந்த வார் எங்கே நடக்குதுன்னா, டெட் சி, சால்ட் சீல, சிடாம் வேலியில் நடக்குது இந்த வார். அவங்க போன மாதிரியே திஸ் 4 kings joined together defeat the 5 kings. 5 கிங்ஸை அவங்க டிஃபீட் பண்ணிடுறாங்க. அதில் சோதமன் ராஜா ஓடி போய் ஒரு தார் கீழே படுத்துக்கிறாரு. 5 கிங்கை டிஃபீட் பண்ணிட்டு இவங்க 4 ராஜாக்களும் திரும்ப வராங்க. வரும்போது என்ன நடக்குதுன்னா, 14 chapter 11 and 12 வசனம் 11 12 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அப்புறம் ஆபிரகாம் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார். அதாவது இவங்க எல்லாம் போகும்போது என்ன பண்ணாங்க, சோதோம் குமாரால இருந்து போகும்போது என்ன பண்ணாங்க, போற போக்கில் என்ன பண்ணாங்க, லோத்து இருக்கிறார் தூக்கவரை, லோட்டையும் லோட்டு ஃபேமிலியும் அவர்கிட்ட இந்த எல்லாத்தையும் மொத்தமாக they took along with them. My first point for today is great opportunities with wrong connections always result in a big loss. திருப்பி சொல்கிறேன், தமிழில் சொல்கிறேன், நான் கஷ்டப்பட்டு தமிழில் வச்சுக்கிறேன், எழுத்து கூட்டி படிச்சிடுறேன். தவறான இணைப்புகளுடன் கூடிய சிறந்த வாய்ப்புகள் எப்பொழுதும் பேரு இழப்பை விளைவிக்குமா? சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம் தெரியுமா, வாட் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் இஃப் இட் கம்ஸ் ஃப்ரம் ராங் கனெக்ஷன்ஸ் இட் வில் ஆல்வேஸ் ரிசல்ட் இன் அ பிக் லாஸ். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராங்க, ஆனால் கனெக்ஷன் ராங். சரியான கனெக்ஷன் இல்லைன்னா, தவறான கனெக்ஷன்னா அது எப்படிப்பட்ட வாய்ப்பாக இருந்தாலும் அதை நம்ம எடுக்கவே கூடாது. பிகாஸ் இஃப் யூ ஹேவ் த ராங் கனெக்ஷன்ஸ் யூ வில் ஆல்வேஸ் ரிசல்ட் இன் அ பிக் லாஸ். ஆரம்பத்தில் நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா, லோத்து பார்க்குறாரு, பார்க்கும்போது யோர்தான் இப்படி இருக்குது, ஆண்டவரின் தோட்டத்தை போல இருக்குது. இட் இஸ் லைக் த கார்டன் ஆஃப் ஈடன். எல்லாம் நல்லா இருக்குது. நம்மால் போயிட்டாரு, ஆபிரகாம் வனாந்தரத்துக்கு அமிச்சாச்சு. போகும்போது அது மட்டும் இல்லை, லோத்து செய்கிற காரியம்னா சோடோமில் போயிட்டு சோதோம் நல்லா ஃப்ளரிஷ் ஆகுதுன்னு he started doing business with the people of Sodom. சோதோமில் உள்ளவர்களோட வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சார். உடனே அவங்க வைஃப் சொல்லியிருப்பாங்க, உப்பு தூணா மாறினாங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்லியிருப்பாங்க, சாமாயா லூஸ் ஆபிரகாம், நீ பாரு கரெக்டாக பிஸ்னஸ் மேன், எப்படி ஒர்க் ஆகுது பற்றி அவங்க பிஸ்னஸ் ஃப்ளரிஷ் ஆகுது. உன் பிஸ்னஸ், I want to tell you, your business could flourish but you will be in a big loss if you start working with the wrong people. அதனால தயவுசெய்து சொல்கிறேங்க, நாங்கள் இவங்க கூட சேர்ந்து நாங்கள் இது எல்லாம் சேர்ந்து தவறான ஆட்களோடு நீங்கள் செய்தீர்களால் பெரிய இழப்பு தான் வரும். லோட்டு அந்த பிஸ்னஸ் ஃப்ளரிஷ் ஆகுது. ஃப்ளரிஷ் ஆகி சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? இப்போ போகும்போது எல்லாத்தையும் தூக்கி போயிட்டாங்க. ஆரம்பத்தில் லோட்டு செம்மையாக ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருந்தார். இப்போ என்னாச்சு, அவருக்கு வந்த லாபம் மட்டும் இல்லை, அவர் கூட இருந்த மனைவி பிள்ளைகள் எல்லாமே போய்விட்டார்கள். That's why as godly people you need to be very careful about your connections.
இது நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லி வளர்க்கணும். யார் கூட கனெக்டடாக இருக்கிற பணக்காரன், அவன் கூட கூட்டு போகிறான், அவன் இங்கே கூட்டு போகிறான். அதுவும் பார்த்தீங்கன்னா சில கனெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும். ஆரம்பத்தில் நம்மளுக்கு அப்போவே தெரியும் இது தேவையில்லாத கனெக்ஷன். ஆனால் இன்ஸ்டாகிராமில் பார்க்கணும், we are family, we are having fun, we are going together அப்படின்னு பார்க்கணும். நம்மளுக்கு தெரியும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இதுக்கு மண்டைங்க ரெண்டும் முடிஞ்சிடும். ஆனால் போடுவாங்க, ஓடு, நான் ஒய்ஃப்ட சொல்லுவேன் பார்த்துரு. ஆரம்பத்தில் ரொம்ப பட் ராங் கனெக்ஷன் will result in a big loss, big hurt. You will go through a lot of mental agony because of the wrong connection. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, don't have wrong connections. wrong connectionsனா உடனே நீங்க வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், தவறான ஒரு தொடர்பு, அதை சொல்ல வரல. சரியில்லாத ஆளும் கூட நீ கனெக்ஷன் வச்சுக்காத, பிஸ்னஸ் வச்சுக்காத, வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் வச்சுக்காத, பேச்சு வச்சுக்காத. தேவையில்லாம காசிப் பண்ற ஆளும் கூட கனெக்ஷனே வச்சுக்காத. பேசும்போது நல்லா இருக்கும், இன்னொருத்தன் கதையை கேட்கும் போது உன் கதையை தூக்கின்னு போய் இன்னொருத்தன் சொல்லிட்டுப்பா, அந்த கதையை கேட்டோமா. அதனால தேவையில்லாத ராங் கனெக்ஷன்ஸ் ரிசல்ட் இன் a big loss. அது காட்டுங்களேன். ஐ திங்க் யூ வில் ஆல் நோ அபவுட் திஸ்ங்க. இப்போ பாருங்க, இது ஒரு கெட்டு போன ஆப்பிள், ஒன் ராட்டன் ஆப்பிள். சுத்தி இருக்கிற ஆப்பிளுங்க எவ்வளோ நல்லா இருந்தாலும் இந்த ஒரு கெட்டு போன ஆப்பிளை நான் இதில் போட்டேன்னா மீதி இருக்கிற ஆப்பிளுங்க எல்லாமே கெட்டு போயிடும். இது நல்ல என்வாயர்மெண்ட்ல இருந்தாலும் சரி, நல்ல சூழ்நிலையில், நல்ல ஆரம்பத்தில் நல்ல ஆப்பிளாக இருந்தால் கூட, ஆப்பிள் டே கீப்ஸ் டாக்டர் அவேன்னு சொன்னா கூட கெட்டு போன ஆப்பிள் எல்லாத்துமே ஸ்பாயில் பண்ணிடும். இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய கெட்டு போன ஆப்பிளை நீங்க அலோவ் பண்ணிட்டு உங்க மென்டல் ஹெல்த்தை, உங்க பிசிக்கல் ஹெல்த்தை, உங்க குடும்ப பீஸையே நீங்க குலைப்பதற்கான காரணம் இது ஆப்பிள் தான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குது, ஆனா இது கெட்டு போனது. இதை தூக்குனாதான் இது எல்லாம் காப்பாற்றப்படும். I want to tell you today, cut all the wrong connections. They are not from God, they are not for you. ரெண்டாவது காரியம், your faith is tested, right? உங்கள் விசுவாசம் எப்போ டெஸ்ட்? your real faith is tested when you trust God in an unknown fight. அதாவது தெரியாத யுத்தத்துல தான், தெரியாத பேட்டில் ஃபீல்ட்ல தான் உண்மையாகவே உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். தெரிந்த இடங்களில் கிடையாது. புரியுதா? நம்ம யாரு, நம்மளுக்கு எவ்வளோ தைரியம் ஆகுதுன்னு தெரியாத ஊர்ல தான். இந்த எங்க ஏரியாவில் வாடா, நான் பார்த்துக்கிறேன்ல, நீ எங்க ஏரியாவுக்கு வா. புரியுதா? only when you know, when you're involved in an unknown fight. வாசிங்க, ஒருத்தன் தப்பிச்சு வந்து சொல்றான், ஆபிரகாம் கிட்ட ஓடியாரான் ஒருத்தன் தப்பிச்சு. ஆதியாகமம் 14:13 வாசிங்க. தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து, எபிரேயனாகிய ஆபிரகாம், ஃபர்ஸ்ட் டைம் the word Abraham, the Hebrewன்ற வார்த்தை first time is used in the Bible, chapter 14. ஈப்ரூனா ஈபரின் மகன். ஆபிரகாமோட கொள்ளு தாத்தா பேர் வந்து ஈபர். ஜெனிசிஸ் சாப்டர் 11 வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமின் கொள்ளு தாத்தா பேர் ஈபர். ஈபரின் மகன் தான் ஈப்ரூ. அதுவும் என்னன்னா மேன் ஃப்ரம் தி அதர் சைடு, அந்த பக்கத்துல இருந்து வந்த ஒரு மனுஷன், அதுதான் ஹீப்ரூ. காலப்போக்கில் என்னாச்சுன்னா ஹீப்ரூன்ற யூதர்களை குறிப்பதற்கான வார்த்தையே ஹீப்ரூன்னு மாறிவிட்டது. சரியா? ஹீப்ரூன்ற வார்த்தை முதல்ல ஜெனிசிஸ் 14 தான் யூஸ் பண்ணப்படுது. ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ரைட், டன். செகண்ட், இதுனா இதை கேட்ட உடனே ஆபிரகாம் இதை கேட்கிறார். வாசிங்க. அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்பிறந்தவராகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து. அதாவது பாருங்க, ஏப்ராம குறித்து நம்ம வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா we always look at him as a father of faith. எப்பவுமே faith. நெக்ஸ்ட், அவர் ஏதோ ஃபர்டிலிட்டி கிளினிக் நடத்தாத மாதிரி எப்போ பார்த்தாலும் யாருக்கும் குழந்தை இல்லைனா, ஏப்ராம் was 75 years when God promised 25 years ஏப்ராம் வெயிட் பண்ணார். ஆபிரகாம் சாரானாலே ஒன்லி பேபி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அதுக்கு மட்டும்தான் அவங்களை ரெஃபர் பண்ணுவீங்க, வேறு எதுக்குமே. ஃபைட்டர்னா டேவிட், ஃபைட்டர்னா ஜோஷுவா. ஆனால் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஃபைட்டர் யாருன்னா ஆபிரகாம் தான். அது தெரியுமா? Abraham was not just known to be a father of faith, he was also known to be the first fighter. Lot of people don't understand. நிறைய பேருக்கு தெரியாது. அவர் வெறும் ஏதோ சும்மா ஒரு அண்ணாச்சி பெரிய மந்தகந்தெல்லாம் வச்சுன்னு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுன்னு அண்ணாச்சி சாப்பிட்டுன்னு எல்லாம் வேலை செஞ்சுங்க. அண்ணாச்சி சண்டை போடுற அண்ணாச்சி தெரியுமா? he was a fighter. and அவன் பாருங்க, the 4 kings have defeated the 5 kings and they've gone. இப்போ ஆபிரகாம் சண்டை போட போனோம், ஆனா அந்த 4 ராஜாக்களோட எத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்கன்னு தெரியாது. unknown fight, numbers are unknown.
எங்க போய் அவனுங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க, எங்க போய் சண்டை போட போறோம் தெரியாது. கூட எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? how many people are there? ஏப்ராம் கூட 318, 318. கிடியோன் கூட ஒரு 300, இவர் கூட 318. நான் அந்த 318 தான் நம்பரா கொடுக்கலான்னு இருக்கிறேன். எல்லார் கையிலையும் பச்சை குத்திலான்னு இருக்கிறேன். கூட சர்வ் பண்றவங்களாம் 318. ஆல் ட்ரெயின்ட் ஃபெய்த்ஃபுல் கைஸ். சும்மா ஜஸ்ட் கிட்டிங். பச்சைலாம் குத்த போதில்ல. நாளைக்கு அதை கான்ட்ரவர்சி ஆக்கிடுறேன். பாஸ்டர் ரீனுகுமார் பச்சை குத்த போறான்ட்டு. ரைட், 318. இல்ல 318 பேர். அங்க எவ்வளவு ஆயிரம் தெரியல. அன்னோன் ஃபைட். எவ்வளவு பேர் சண்டை போட போறாங்கன்னு தெரியல. ஆனா இந்த 318 பேரை நான் கூட்டு போறேன். அவன் வசனம் சொல்லுது, ட்ரெயின்டான ஆட்களை அந்த குடும்பத்திலே பிறந்த 318 பேர் அவன் கொண்டு போறான். அவன் யாரை நம்ப முடியுமா கூட்டுவான்? நான் கூட யோசித்தேன், என்னடா 318 நம்மளாம் தான் என்ன பண்ணிருப்போம்? ரவுண்டா ஒரு 320 இல்ல ஒரு 350 ரவுண்ட் பண்ணு. 318 நம்பர் சரியில்லையே. இல்ல என்ன பண்ணு, 300 ஆக்கிடு. அவங்க பாருங்க, ஸ்பெசிபிக்கா 318. he was very particular. ஒருவன் ஜாஸ்தியும் குறைவா விசுவாசம் இல்லாதவன ட்ரெயின் ஆகாத ஆளுங்களை கூட்டிட்டு போக கூடாது. ஐயா, you need to be very careful about who you are taking for a fight. உன் கூட இருக்கிற ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள்? விசுவாசம் உள்ள ஆட்களா, பக்தி உள்ள ஆட்களா, நெக்ஸ்ட் உன்னை என்கரேஜ் பண்ண ஆட்களா, இல்ல நெகட்டிவா பேசி நம்மளை சாவடிக்கிற ஆட்களா? இதெல்லாம் கூட இருக்குது பாருங்க. நெகட்டிவா பேசினே இருக்கும். ஐயோ அது ஆகாது, அது நம்மளுக்கு தேவையா, நம்மளுக்கு வராது, இப்படி வராது, அது வராது, இப்படியே அந்த 318ல சேர்க்காத. only people who have faith, who believe in God, even if it's an unknown fight. செஞ்சு பாரு. என்ன நெக்ஸ்ட் ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுங்க. இட் வாஸ் நாட் ஹிஸ் ஃபைட், பர்சனல் ஃபைட். அவனுக்கான யுத்தம் கிடையாது, இன்னொருத்தனுக்காக போறான். ரைட்? சோ இன்னைக்கு தேவ பிள்ளைகள், இன்னைக்கு நிறைய நேரத்துல எதிர்க்க இருக்குது என்ன, யார் கூட போக போறோம், எங்க சண்டை உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உன் விசுவாசம் தெரியாத யுத்தத்துல தான் சோதிக்கப்படும். நீ கர்த்தரை நம்பி போனா அந்த விசுவாசத்தை கர்த்தர் கணக்கு பண்ணுவார். ஹல்லேலூயா. நல்ல கையில தட்டணும். God will honor this faith. It's unknown. How will I do it? How will this happen? I don't know. எனக்கு தெரியாது. பரவாயில்ல, கத்தருகிறாரு. என் கையில், என் அக்கௌண்ட்ல 300 ரூபாய் தான் ஆகுது. பரவாயில்ல, 300 போதும். எப்படி 300 போதும். நான் 300 வச்சு 30 கோடி வச்சு நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. என் கையில் 300 தான் இருக்குது. Today God is saying, can I test your faith today? Are you ready to get into an unknown fight? அதாவது போகிற இடம் தெரியல, உன் கூட இருக்கிற ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள், but are you ready, willing to step into this unknown land, unknown fight, trusting me, says the Lord. என்ன நம்பி நீ இறங்குவையா. Third one, this is most important. When God gives you an opportunity to bless those who hurt you, don't miss it. தமிழ்ல சொல்றேன், ஓகே? கொஞ்சம் வாய் கொலரிச்சுனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அந்த வாய் கொஞ்சம் உங்களை புண்படுத்துபவர்களை ஆசீர்வதிக்க கடவுள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் போது அதை தவற விடாதீங்க. பக்கத்துல சொல்லுங்க, டோன்ட் மிஸ் இட். உங்களை ஹர்ட் பண்ணவன, நல்லா சொல்றேன், உங்களை ஹர்ட் பண்ணவன பிளஸ் பண்ண கர்த்தர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தயவு செய்து போட்டுன்னு செஞ்சிருங்க. டோன்ட் மிஸ் இட். Because that's a big opportunity coming from the Lord. கர்த்தர் தேடி உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதை மிஸ் பண்ணாத. ஆபிரகாம் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் 14:16 வாசிங்க. சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். பொருள் எல்லாத்தையும் தெல்லற பண்றது திருப்பி. இப்ப பாருங்க, ஆபிரகாம் ஒரு ரீசன் கொடுக்கணும்னா எல்லா ரீசனும் கொடுக்கலாம். என்னது? எதுக்கு நான் லோத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்? நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ண தெரியுமா? நன்றி கெட்டவன். அந்த மாதிரி சொல்லியிருப்பான், நன்றி கெட்டவன். அவங்க அப்பா செத்த பிறகு நான் தாண்டா வாழ்த்தேன் அவனை. எங்கேயாவது கொஞ்சம் நன்றிக்குதா? ஆப்பர்ச்சுனிட்டி கற்றவொன்னு விட்டு ஓடனான் பார்த்தியா? சோதமுக்கு போனானே, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாவது அனுப்பிச்சானா, அங்கிள் ஹவ் ஆர் யூ? ஒரு இமெயில் போட்டானா? ஒன்றுமே கிடையாது. போனவன் அவள் தான் ஒய்ஃபோட அப்படியே செட்டில் ஆகிட்டான். சில நேரத்தில் இந்த அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்க, கட்டினவன் பொண்டாட்டியோட போனவன் அவ்வளோதான், அம்மாவை மறந்துட்டான். நன்றி கெட்டவன். இவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த, அவன் நடக்க முடியாத நேரத்தை தோளில் மாலில் தூக்கி, அதே தான் அவங்க அம்மா அப்பாவை சொல்லுவாங்க. புரியுதா? சேம் கோசான். ரைட்டு. ஸோ ஆபிரகாம் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னா ஹெல்ப் பண்ணாமல் வந்துருக்கலாம். ஏன்னா செல்ஃபிஷ் கை விட்டு போயிட்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அவனுக்கு. அவனா பண்ணுறான், போய் எல்லாத்தையும் ரிட்ரீவ் பண்ணிட்டு சொல்லலாம், ஆபிரகாம் நீ உன் பொண்டாட்டி வரைக்கும் போ, நான் கஷ்டப்பட்டு மற்றெல்லாம் எடுத்துன்னு வந்தேன், பொருள்லாம் கிடையாது, மரியாதை போயிடு, பொண்டாட்டியோட ஓடிவிடு. அவனா போடுறான், எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இந்த வச்சுக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ரைட்? நம்மளா தான் என்ன பண்ணிருப்போம்? சரி, அதை என்ன பண்ணிப்போன்னு விட்டுருங்க. But then
He goes after Lot, rescues him, brings back everything, and then he says, you take everything and go. ஐயா, இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஏமாத்தினவர்களா இருக்கலாம், நன்றி கெட்டவர்களா இருக்கலாம், அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாருன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணவே பண்ணாத. யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி தட் காட் இஸ் கிவிங் யூ. ஹல்லேலூயா. இப்போ இந்த தம்பி வராரு. இந்த தம்பி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தம்பி நல்ல தம்பி. இப்போ இந்த தம்பிக்கு நான் நிறைய நல்லது பண்ணுறேன். இந்த தம்பி என்னை ஹர்ட் பண்ணிட்டார். சரியா, நான் ரொம்ப உடஞ்சு போயிருக்கேன். ஆனால் இந்த தம்பி வாழ்க்கையில் விழுந்துரு எப்படி தத்துப்போ விழுந்தார் பார்த்தீங்களா? இப்போ விழுந்த போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? இவரை தூக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நான் என்ன யோசிக்கலாம்? பார்த்தியா, பண்ணதுக்கெல்லாம் ஆண்டவர் செஞ்சுக்கிறார் அப்படின்லாமா? இல்லை, இந்த நிலைமையில அவனோட கர்த்தரை மேலே வைத்திருக்கிறாரு. சரியா, அவன் மேலே இருக்கிறதே எனக்கு ஒரு ஆசீர்வாதம். ரெண்டாவது, என்ன மேலே வச்சதுக்கான காரணம், அவனுக்கு கை கொடுத்து அவனை தூக்க முடியாது. அவனை தூக்கும் போது இன்னொன்று என்ன நடக்குது? அவனை தூக்கும் போது நான் பலப்படுகிறேன். என் கைக்கு கர்த்தர் ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் இன்னொன்று, அவனை தூக்கும் போது என்ன சொல்லக்கூடாது? நீ எனக்கு எவ்வளோ பண்ண, இருந்தாலும் பார்த்தியா நான் உன்னை எப்படி பிளஸ் பண்ணியிருக்கேன். இது கிடையாது. இது நமக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. விழுந்தவனை அவன் என்னை உடைத்திருந்தாலும் அவனை தூக்கும்படியாக கர்த்தர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அதை மிஸ் பண்ணாம அவனை நான் தூக்கி விடுவதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்குது. I want to tell you that's why God wants to bless you today. இன்னைக்கு அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். அதுதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ப்ராஸ்பரிட்டிங்களா என்னது? நான் பணக்காராகி பெரிய பங்களா வைத்து கொண்டு பெரிய வீடு. ப்ராஸ்பரிட்டினா என்னன்னா நான் இன்னொருத்தனை தூக்கி விடுறது தான் ப்ராஸ்பரிட்டி. பிளெஸிங்னா என்னன்னா இன்னொருத்தனை உயர்த்து தான் பிளஸிங். தட் இஸ் த ட்ரூ பிளெஸிங் the Bible talks about. It's not just about I have 10 crores I will become 20 crores. கிடையாது. நாலாவது காரியம், when God honors you, never forget to honor him back. கர்த்தர் உன்னை கனப்படுத்தும் போது அவரை திரும்ப கனப்படுத்த மறந்துடாத. நிறைய நேரத்தில் இப்படி சொல்லுவாங்க, when you honor God, God honors you. எப்படி நீ கர்த்தரை கனப்படுத்தினா கர்த்தர். ஆனால் அநேக நேரத்தில் முதல்ல அவர் தான் நம்மளை கனப்படுத்துவார். தெரியுமா? we always think when I honor him, he honors me. No way. Quite often, most often or every time, God only honors us first. அவர் தான் நம்மளை அவர் கனப்படுத்தல அவர் அடிச்சிக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ என்ன ஆகுது? ஆபிரகாம் திரும்ப வருகிறான். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14:17. அவன் கெதர்ல கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது, ஜெயிச்சுட்டு திரும்ப வர்றாரு. எவ்வளவு பேர் வச்சுன்னு? 318 வச்சுட்டு ஜெயிச்சுட்டு வர்றாரு. நம்ம திரும்ப வர்றாரு. வாசிங்க. சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். சோதோமின் ராஜா இப்ப அவர் கனப்பணம் வருகிறாரு. சோதோமின் ராஜா எங்க? அவர் மட்டும் தான் எஸ்கேப் ஆன ஒரு ராஜா. நீங்க அதிகாரத்தை வாசம் தெரியும். போய் தார்பிட்களை ஒழிஞ்சுக்கிறாரு. அவர் மட்டும் தான் எஸ்கேப் ஆனவர். வாசிங்க. அவர் வராரு. பின்னாடி கூட யார் வரா பாருங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலமின் ராஜா, the priest of the most high God Melchizedek, the king of Salem, அவர் வராரு. வந்து அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, அதாவது பிரெட்டையும் வைனும் கொண்டு வராரு. ஃபர்ஸ்ட் கம்யூனியன் பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆக்ட்ஸ் சாப்டர் ஜெனசிஸ் 14ல ஃபர்ஸ்ட் கம்யூனியன் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கு. வைனும் பிரெட்டும் அப்பவே கொண்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்து பாருங்க, இது ஒரு பெரிய கணம். யாருன்னா ஆபிரகாம் வரான். வந்த உடனே ராஜா, அதாவது ஆண்டவருடைய பிரதான ஆசாரியர் மெல்கிசேதேக்கு வந்து அப்பமும் ரசமும் கொடுத்து கனம் பண்ணி அவரை ஆசீர்வதிக்கிறார். வாசிங்க, என்ன சொல்றாரு? வாசிங்க. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. பாருங்க, this is the only place the character Melchizedek comes. மற்றபடி சாம்ஸ்ல வந்து தாவீது அவரை பத்தி எழுதுறாரு. நீங்க புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மெல்கிசேதேக்கை பத்தி ஒரு சாப்டர் இருக்குது. ஏன்னா ஆண்டவரான இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கோட லீனியேஜ்ல வருகிறாரு. அவர் வந்து பிரதான ஆசாரியர் மெல்கிசேதேக் எப்படியோ அப்படியே தாவீது, அதுக்கப்புறம் இயேசுன்னு சொல்லிட்டு மெல்கிசேதேக் பத்தி சொல்றாங்க. இது ஒரு இடத்துல தான் வராரு. அவர் எந்த ஊர் ராஜா? சாலேமின் ராஜா. சாலேம் எந்த ஊர்? ஜெருசலேம் தான் சாலேம். நிறைய பேருக்கு அது தெரியாது. நிறைய பேர் சேலம் சேலம்ன்றாங்க. இந்த சேலம் கிடையாது, ஜெருசலேம் தான் சாலேம். சாலேமின் ராஜா அவர். சரியா? பாருங்க, மெல்கிசேதேக் comes and honors Abraham. ஒன்ன நம்மால் தேங்க்யூ சொல்ல ரிட்டனுக்கு நம்மால் என்ன பண்றார்? வாசிங்க. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம், டைத். when God honors Abraham, இவனை ஆனர் பண்ண உடனே ஆபிரகாம் என்ன சொல்றான்? எல்லாவற்றிலும். சொல்லுங்க, சொல்லுங்க. எல்லாவற்றிலும் தசம பாகம், எவ்ரிதிங்,
டைத். என்கிட்ட வந்து ஒரு பிரதர் கேட்டார், பாஸ்டர் டைத் போடும்போது பிஃபோர் டாக்ஸ் போடணுமா ஆஃப்டர் டாக்ஸ் போடணுமான்னு கேட்டார். பிஃபோர் இன்கம் டாக்ஸா ஆஃப்டர் டாக்ஸ்? நான் சொன்னேன், கத்தர் உனக்கு கொடுக்கும்போது டிடிஎஸ் பிடிச்சின்னு கொடுக்கணுமா டிடிஎஸ் இல்லாமல் கொடுக்கணுமா? நான் கத்தர் உனக்கு கொடுக்கும்போது ஜிஎஸ்டி போட்டு எப்படிப்பா வேணுமா இல்லாமே என்னெல்லாம் கேள்விக்கிறாங்க. டேய் கொடுன்னா எல்லாத்தையும் நீ உட்காந்துன்னு எவ்வளோ இன்கம் டாக்ஸ் போச்சு, எவ்வளோ பிஎஃப் போச்சு, இந்த டிடக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் நான் அதில் கொடுக்கலாம். அவன் மேட்ருனா எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்கலான்னு. நிறைய கொடுக்குறன்றவனுக்கு மைண்டில் இது ஓடவே ஓடாது. அது கத்தருன்னா 10%னா 20% எப்படி வேணால் கொடுக்கலாம். அவனுக்கு கொடுக்குறதுல எப்படி கம்மியாக கொடுக்கணுன்றது தான் ஆஃப்டர் டாக்ஸா பிஃபோர் டாக்ஸா ரீஃபண்ட் வருமா இதெல்லாம் கேட்பானுங்க போல. லுக் அட் ஹவ் திஸ் கை இஸ் டைத்திங். நான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, people thinking tithing is the Old Testament law of Moses. மோசேயின் பிரமாணங்கள்ல கட்டளைகளை கொடுக்கப்பட்டது தான் டைத்திங். ஆக்சுவலா கிடையாது. மோசே உள்ள வரவும் இல்லை. 10 கட்டளைகள், அந்த பிரதான கட்டளைகள் 613 கட்டளைகள் உள்ள வரவும் இல்லை. அந்த கட்டளைகளுக்கு முன்னாடியே தசம பாகம் இருந்தது. பிகாஸ் டைத் இஸ் த ஆக்ட் ஆஃப் ஆனரிங் காட். ஸோ நியூ டெஸ்டமெண்ட், நியூ கவர்னன்ட் பீப்புள், நியூ கவர்னன்ட்ல இருக்கிறவங்கலாம் டைத் இல்லைன்னு சொன்னா வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். பழைய ஏற்பாடுலையாவது 10%, நியூ டெஸ்டமெண்ட்னா மினிமம் 50%, அப்புறம் 100%. 2 கோட் வச்சிருந்தா ஒரு கோட்டை குத்துறாரு, இன்னொருத்தனை பார்த்து எல்லாத்தையும் குத்துருன்றாரு. ஸோ நீங்க டிசைட் பண்ணீங்க, நீங்க நியூ டெஸ்டமெண்டா ஓல்ட் டெஸ்டமெண்டா, ஐ லீவ் இட் டு யூ. பட் தென் டைத்திங் இஸ் தி ஆக்ட் ஆஃப் ஆனரிங் காட். நீங்க ஆதியாகமம் 28-22 வாசினா யாக்கோபன் சொல்றான், எப்பா நான் செய்வதில் எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வச்சா எல்லாத்தையும் உங்களுக்கு நான் டைத்து தரேன்றான். இதெல்லாம் மோசே வருவதற்கு முன்னாடி. ஸோ த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், என் முதல் கனிகளை நான் கத்தருக்கு எதுக்கு கொடுக்குறேன்னா, நான் டைத்தை கொடுக்குறது நான் போட்டா இன்வெஸ்ட்மெண்ட்ல என் நம்பிக்கை கத்தர் மேல இருப்பதுன்றதுக்காக தான் என் தசம பாகத்தை நான் கொடுக்குறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐ டைத் பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் இன் காட். செகண்ட், ஐ டைத் டு ஆனர் காட். 3, ஐ பிளான்ட் ஃபார் த ஃபியூச்சர். என் எதிர்காலத்துக்கான விதை என் தசம பாகம். ஹல்லேலூயா. அதனால தான் பிள்ளைகளை ஐ என்கரேஜ் யூ டு பி எ டைத்திங் பிலீவர். ரொம்ப முக்கியமான விஷயம், சரியா? இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பாஸ்டர் என்னுடைய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஆண்டவரே எல்லாரோட அதிகமான தசமபாகம் நான் கொடுக்கணும் சபையில். அதுதான் என்னுடைய ஒரு கத்தரோட கமிட்மெண்ட். அது வந்து நான் சர்ச்சில் எடுத்து கொடுக்கல இல்லையா, நான் ஒரு வேலை செய்கிறேன், எனக்கு கத்தர் கொடுக்குறது நான் கொடுக்குறேன். ரைட்? அண்ட் காட்ஸ் பீன் ஆனரிங் அஸ் பிக் டைம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு எல்லாம் தெரியும், கத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரை எனக்கு கொடுத்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும் போன வாரம். ஆனால் நான் 6 மாதம் முன்னாடி பீகாருக்கு விதைக்கும் போது 2 கோடி தேவை, 20 லட்ச ரூபாய்க்கு என்னுடைய காரை விதைச்சேன். அது விதைச்சேன், கத்தர் கொடுப்பாருன்னெலாம் இல்லை, தேவை நான் விதைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு கத்தர் அபரிவிதமாக ஆசீர்வச்சு ஒருத்தங்க எத்தனை வந்து நேராக பாஸ்டர் இருந்தாங்க பாஸ்டர்னு சொல்லிட்டு வண்டியை கொடுக்குற அளவுக்கு கத்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த காது வராத கடுப்பில் இருக்கிறீங்க, இல்லைன்னா கை தட்டி இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கிம்மை குறித்து வாசித்தோம். அவன் வச்சிருந்த காசை என்ன பண்ணுறான், எடுத்து வந்து ஷோ பண்ணுறான். ஐயோ இன்னொன்று நான் வச்சுங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த நாட்களில் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் கொடுக்கும்போது இந்த முதல் கனிகளில், படைப்பில் வர முதல் கனிகளில் எல்லா கனியுமே நல்லா இருக்காது. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் வரும்போது விளைச்சல் வரும், சில கனிகள் கூட கசப்பான கனிகள், சரியில்லாத கனிகளாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வர கனிகள் தான் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீ முதல் கனிகளை கத்தரை கொடுக்கும்போது அந்த முதல் கனிகளை குறையோ நிறையோ தான் கத்தரதை ஏற்றுக்கொண்டு வருகிற எல்லா கனிகளையும் ஆசீர்வாதையும் கத்தர் உனக்கு நிறைவாய் மாற்றுகிற தேவனாகிறார். That's why your first fruits need to go to God. When you honor God, don't forget to honor Him back. My last point for today. When you honor God, He will make sure that no one else gets the credit for your success. நான் திருப்பி சொல்றேன், புரியுது அந்த பாயிண்ட்? When you honor God, He will make sure nobody else gets the credit for your success. அப்படின்னா நீ கத்தரை கனம் பண்ணும்போது உன் வாழ்க்கையில் எவனும் வந்து நான் தான் இவனை தூக்கி விட்டேன்னு சொல்ல கத்தர் விடவே மாட்டாரு. அவர் தான் உன்னை தூக்கி விட சொல்லான்னு சொல்லும்படியாக கத்தர் வைப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு எப்படி தெரியுமா, பீப்புள் வாண்ட் டு ஹெல்ப், ஆனால் ஹெல்ப் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, சொல்லி காட்டிடுவாங்க. ரைட்? பண்ணுறத பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா, நல்லா இருக்கிறாங்க இன்னைக்கு, ஆனால் நான் தான் அவங்கள அதனாலே நீ ரொம்ப யோசித்து ஏதாவது உதவி வாங்கணும் தான் யோசிக்கணும். இங்கே பாருங்க, ஆபிரகாம் சொல்கிறான், சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து பேசுகிறார். 14:21 வாசிங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றார். அதாவது ஜனங்களை எனக்கு கொடுங்க, பொருட்களை நீ, எப்படி ஒரு டெம்டேஷன் பாருங்க, ஜனங்களை எனக்கு கொடுங்க, பொருட்களை நீ
வச்சுக்கோ. இப்போ ஆபிரகாம் கூட சொல்லுவாங்க, நம்மளால சொல்லுவாங்களே, வேலைக்காரன் அவன் கூலிக்கு பாத்திரன். ஆபிரகாம் போய் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வந்தாரு, ஸோ அது வச்சுக்கிறான். ஆனா ஆபிரகாம் சொல்றான், வாசிங்க, என்ன சொல்ற வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யமாக்கினேன் என்று நீ சொல்லாதபடி, என்ன நீ பணக்காரனாகன, என்ன நீ ஆசீர்வதிச்ச, நீ தூக்கி விட்டன்னு சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும், உங்ககிட்ட இருந்து ஒரு நூலையும் வாங்க மாட்டேன், உன் செருப்பையும் வாங்க மாட்டேன். புரியுதா? ஐயா, இன்னைக்கு நமக்கு யாராவது ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா ரெடியா இருக்கும், கொடுங்க. நோ, நீங்க என்ன சொல்றான், நாளைக்கு நீ என்னை தூக்கி விட்டேன்னு பேசக்கூடாதுப்பா. ஏன்னா என்னை தூக்கி விடுகிற என் ஆண்டவராக இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிற என் ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் தான் என்னை தூக்கி விட போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, இன்னைக்கு காலை வேளை இன்னைக்கு யாராவது மனுஷன் உதவி செய்வான், உதவி செய்யாத மனுஷன் மேல கோச்சுக்காதீங்க. Don't be upset because God says no, they will not take the credit. I want to take the credit in your life. உன்னை தூக்கி விட்டு உன்னை உயர்த்தி உன் சாட்சிக்கான பெருமை எனக்கு மட்டும் தான் சொந்தமான கர்த்தர் சொல்லுகிறார். உங்களையும் சரி உங்க பிள்ளைகளையும் சரி யாரும் தூக்கி விட போறதில்லை, கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நெக்ஸ்ட் இன்னொன்று அவனுக்கு தெரியும், அதே டெம்டேஷனா இருந்தா கூட அவனுக்கு இன்னொன்று தெரியும், டேய் உன் கூட சேர்ந்து தான் என்னாச்சு, லோத்துக்கு எல்லாம் போச்சு. உன் ஊர்ல வியாபாரம் பண்ணதுக்கே லோத்துக்கு எல்லாம் போச்சு. நான் அந்த ஊர் மோசமான ஊரோட ராஜா, நீ உன்கிட்ட இருந்து வாங்கினா எனக்கு என்ன ஆகும்? Be very careful about taking help or gifts from the wrong people. Be very careful. நீ சில நேரத்தில் நீ அதை உன் வீட்டுக்குள்ள கொண்டு வரும்போது அந்த சாபம் உன் வீட்டுக்குள்ள வரும். You bring in that curse into your house when you take gifts or help from the wrong people. புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு வலிக்கலாம், பட் as a pastor my job to tell you, you bring that curse inside your house. இது கொடுக்குறாங்க, இது நல்லா இருக்குது, வேணாம். ஆபிரகாம் சொல்றான், எனக்கு வேணாம்பா, சோதோமின் ராஜாவின் சொத்து எனக்கு வேணாம், மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா என்னோடு இருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை உயர்த்துவார், அவர் கரம் என் வாழ்க்கையில் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர் கரம் செயல்படும். The king of Salem will take care, the king of Jerusalem, the king most high will bless me. If you are there this morning, I want to tell you, எந்த அளவுக்கு ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா, சோதோமின் ராஜாவை வேணான்னு சொல்லிட்டு மெல்கிசேதேக்குக்கே ஆபிரகாம் கொடுக்குறான். பாருங்க, you need to understand, Melchizedek is a king in the country where Abraham is. கானா ஊர்ல இருக்கிற எருசலேமோட ராஜா மெல்கிசேதேக்கு, அந்த ஊர்ல பழைக்க போன ஒரு ஆபிரகாம். ஆனா அந்த ராஜாவுக்கு கொடுக்கும்படியாக ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் I want to tell you, that should be our faith. ஆண்டவரே, நான் யாரும் என் கீழே இருக்கிறவனுக்கு கொடுத்து ஏழைக்கு கொடுத்து மட்டும் நான் ஆசீர்வாதத்தில் ராஜாக்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். I will give kings. Hallelujah. And I want to tell you that opportunity comes to your life when God gives you an opportunity to bless those who hurt you. உன் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருப்பான், உன் சந்தோஷத்தை எடுத்திருப்பான், அவனை பற்றி பின்னாடி பேசிடுவான். ஆனால் இன்னைக்கு அவனை ஆசீர்வதிக்க முடியாத கர்த்தர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாருன்னா அதை மிஸ் பண்ணாத. God wants to use you to bless Lot. God wants to use you to bless Lot. அது மட்டும் இல்லை, God wants to use you to bless Melchizedek. Hallelujah. And no king of Sodom will take credit in your life. எந்த சோதோமின் ராஜாவும் உன் வாழ்க்கையிலும் உன் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ரைட்ஸ் எடுக்காதபடி கர்த்தரே நேராக உனக்கு உதவி செய்வார். இந்த காலங்களில் ஒருவேளை have people not helped you, it's okay because God has stopped them. சில நேரத்தில் நான் யோசிப்பேன், எனக்கு இந்த ஊழியத்துக்கு இது கொடுக்குறேன்னு நினைப்பாங்க, அந்த இது மிஷனுக்கு இது கொடுக்குறேன்னு நினைப்பாங்க, நான் அவங்களுக்கு கொடுத்து அவங்க கொடுப்பாங்க பார்த்தா ஒன்றுமே வந்திருக்காது. ஆனால் பார்த்தா நம்ம மேலே வேற மாதிரி ஒரு கதவை திறப்பார். ஏன்னா அது கர்த்தருக்கு தெரியும், நான் தான் அதை தடுத்தேன். சோதோமின் ராஜாவின் இடத்துல உனக்கு நன்மை வராது, நீ மெல்கிசேதேக்கை ஆசீர்வதிக்க முடியாத கர்த்தர் உன்னை கனப்படுத்த போகிறார். அல்லேலூயா. நல்ல கைகள் தட்டி கர்த்தர் சமூகத்தில். Can we stand up in the presence of the Lord? Jesus, praise you, Master.